ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. நம்மளோட 50 டேஸ் சேலஞ்ச், அதாவது 0 to 0ல நம்ம இன்னைக்கு 17th டேக்குரியது பார்க்க போகிறோம். ஸோ 10, 11, 12க்குரிய போர்ஷன்ஸ் தான் நம்ம இதில் கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸாக இருக்க வீடியோஸையும் செக் பண்ணி பார்த்து அதையும் படிச்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் படிச்சுக்கோங்க. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ 10th இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெசன் 7ல் ஆல்ரெடி ரோம் நம்பர் 1 and 2 எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்டோம். அதிலே அடுத்து இருக்க ரோம் நம்பர் 3 எக்ஸாம்பிள் சம்ஸ். இதில் எந்த மாதிரி சம்ஸ் இருக்குன்னா, வால்யூம் இல்லைனா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ்லாம் கொடுத்துட்டு மாஸ் வேல்யூ கேட்பாங்க. அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேல்குலேட் பண்ணிட்டு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மாற்றி செய்கிற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோவில் இருக்குது. ஸோ ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் மாடர்ன் அட்டாமிக் தியரி. ஸோ மாடர்ன் அட்டாமிக் தியரியில் ஒரு 7 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த 5th லெசனில் இருக்க சூஸ் இட் அண்ட் மேட்ச் இட். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 4 லெசனுக்கு 1 வேர்ட்ஸ் கவர் பண்ணிட்டோம். 5th லெசனுக்குரியதை இன்றைக்கி மறக்காமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 11th ஸ்டாண்டர்ட்க்கு வந்து எலாஸ்டிக் கொலிஷன் இன் 1 டைமென்ஷன். ஸோ இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்க்க, பட் உள்ள கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. லீனியர் மொமெண்டம் வேல்யூ, கைனடிக் எனர்ஜி வேல்யூ 2 ஆப்ஜெக்ட்க்கு தனித்தனியாக எழுதி டோட்டல் வேல்யூ கண்டுபிடிப்போம். இனிஷியல், ஃபைனல், கொலிஷனுக்கு முன்னாடியும் கொலிஷனுக்கு அப்புறமும். நெக்ஸ்ட்டு அதை ரெண்டையும் டிவைட் பண்ணிவிட்டு அதில் இருந்து V1, V2 வேல்யூ, அதாவது வெலாசிட்டி வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். அதை வச்சு ஒரு 4 கேசஸ் இருக்கும். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன பண்ணுறோன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்ய ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு லெசன் 4ல் இருக்க சூஸ் இட் மறக்காமல் கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் என்னென்னா, இன்எலாஸ்டிக் கொலிஷன்னா என்ன. ஸோ அடுத்து எலாஸ்டிக்கும் இன்எலாஸ்டிக் கொலிஷனுக்கும் நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் வித் எக்ஸாம்பிள். ஸோ இதுவும் ஒரு டீட்டெயிலில் இருக்குது, பட் 3 மார்க்லாம் கேட்பாங்க மோஸ்ட்லி. ஸோ இன்றைக்கி மறக்காமல் இந்த கொஷின்ஸ்லாம் கவர் பண்ணிடுவோம். போர்ஷன் இன்றைக்கி கம்மியாக இருக்க காரணம் இந்த கொஷின் தான். ஸோ மறக்காமல் இன்றைக்கி அதை படிச்சுருங்க படிக்கலைன்னா. நெக்ஸ்ட்டு ரோமன் நம்பர் 12th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 12th ஸ்டாண்டர்டுக்கு இன்றைக்கி நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட். ஸோ அதில் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ சர்க்யூட் டயக்ராம், எக்ஸ்பிளனேஷன், ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ அந்தது. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மரோட 2 டைப்ஸோடு சேர்த்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எனர்ஜி லாஸஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர். என்னென்ன இதெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்து எனர்ஜி லாஸஸ் ஆகுது ஓவர் ஹீட்னால. ஸோ அந்த வைண்டிங்ஸ்லேருந்து வர்றது. ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ மறக்காமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெசன் 3ல் இருக்க சூஸ் இட். ஸோ இது ஃபுல்லாக இன்றைக்கி கவர் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தான் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் இதை கவர் பண்ணிங்கனாலே போதும். மோஸ்ட்லி 10, 11, 12 உங்களுடைய சயின்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் உங்களுடைய ஸ்கோர் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். நல்ல ஸ்கோரும் உங்களால் எடுக்க முடியும். ஸோ மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.